வந்து நான் வந்து புளியை வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஊற வச்சுருக்கேன். ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் நல்லா பிசைஞ்சு. இப்போ இதுலேருந்து நம்ம வந்து பல்ப்பை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதுக்கு வேண்டி நான் இங்கே ஒரு பவுலில் வந்து சிப்பல் பெரிய இது வச்ச சிப்பலை வச்சுருக்கேன். அதில் இதை ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி 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 பல்ப் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதை ஃபுல்லாக இப்படி ஒரு மரக்கரண்டியை வச்சு இப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம பல்ப் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இதில் ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். அந்த பல்ப்பை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிருப்பேன். ஊற்றியாச்சா? இப்போ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட போகிறேன். தண்ணி விட்டு அதே மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி வடிகட்டி இதில் ஊற்ற போகிறேன். தண்ணி ஊற்றி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்க. புளி பேஸ்ட் பண்ணிட்டு சதீஷ் வந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு இருக்காங்க. இனி இதை மறுபடியும் ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். பெரிய ஓட்டை உள்ள அந்த அரிப்பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, நான் இதை ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு கடைசி காணிக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நான் அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இவ்வளோ பல்ப் எடுத்தேன். இதில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போதே தெரியும், கொஞ்சம் தண்ணி இதில் வந்து கிளுகிளுன்னு வராமல் தண்ணியாக வரும். அப்போ அதில் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஸோ இவ்வளோ காணம் வந்து இருக்குது. இதை தூர போட்டுறாதீங்க. இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னரில் வச்சிட்டோன்னா நம்ம ரசத்துக்கோ சாம்பாருக்கோ எடுத்து மிக்ஸ் பண்ணி அப்படி டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அவ்வளோவாட்டி இதில் புளிப்பு வராது. ஸோ நிறைய யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது தூர போடாமல் நீங்கள் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை எடுத்து ஃபுல்லாட்டு பாயில் பண்ணணும். இது ஒரு ஃபுல் கொதி வரணும். இது அடுப்பில் வைக்க போகிறேன். ஸோ இதை அடுப்பில் வச்சாச்சு. இது வந்து ஒரு ஃபுல்லாட்டு ஒரு கொதிக்கட்டும். அது எதுக்குன்னா வந்து அந்த தண்ணி ஊற்றிருக்கோம்ல, அந்த தண்ணியில் உள்ள கிருமி அதெல்லாம் சாவறதுக்கு வேண்டி. ஸோ அதனால் ஃபுல்லாட்டு ஒரு பாயில் வரட்டும். மூடி போட்டுக்கோங்க, இல்லைன்னா நல்லா தெரிக்கும். ஸோ இது கொதிச்சோன்னு காணிக்கிறேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒர்க்குக்கு போயிட்டுருக்கும்போது ஃப்ரிட்ஜு ஃப்ரீசரில் எல்லாமே இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ கடலை நம்ம பயறு வகைகள் எல்லாத்தையும் ஊற போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டேன் சிப்லாக் பேக்கில். ஸோ டக்குன்னு நம்ம எடுத்து வேக வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் சென்னா எல்லாத்தையுமே வந்து வேக வச்சே நான் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். ஸோ அதுவும் டக்குன்னு எடுத்து கிரேவி பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு மசாலான்னு ஒன்று பண்ணி வச்சுருந்தேன். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது நான் ஒரு நாள் உங்களுக்கு செஞ்சு காணிக்கிறேன். அது என்னென்னா ஆனியன், டொமேட்டோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கிட்டு மசாலா தொக்கு மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்சு டப்பாவில் போட்டு வச்சிடணும். அதை நீங்கள் வந்து இப்போ சப்பாத்திக்கு சைட் டிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மசாலாவில் கொஞ்சத்தை எடுத்து நம்ம கடாயில் போட்டுட்டு நீங்கள் இதில் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். பன்னீர், மஷ்ரூம், சிக்கன் எது வேணாலும் போட்டு டக்குன்னு குக் பண்ணலாம். இல்லைன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஆனியன், டொமேட்டோலாம் சாப் பண்ண வேண்டியிருக்கும்ல. ஸோ அதுக்கு நான் கண்டிப்பாக ஒரு நாள் காணிக்கிறேன் ஃப்ரீசர் இதில். ஸோ இன்றைக்கி வந்து மெயினானது வந்து இந்த புளி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அது வந்து நமக்கு டெய்லி தேவைப்படும். ஆனால் வந்து புளியெல்லாம் எப்படின்னா வேஸ்ட் ஆகும். நம்ம ரசத்துக்கு சாம்பாருக்கு எடுக்கும்போது இவ்வளோ காணம் எடுப்போம். புளி தண்ணி ஊற்றி ஊற வைப்போம். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அதில் பல்ப் வரும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதை தூர தானே போடுவோம். அதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னு வைங்களேன், 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரீசரில் இது வந்து கெட்டே போகாது. அதான் நான் இன்றைக்கி வந்து இதை எப்படியாவது செஞ்சிடணும் அப்படின்னா புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி எல்லாமே கூட செஞ்சு வச்சுருவேன். ஸோ நமக்கு வந்து சாண்ட்விச் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஃப்ரீசர் வந்து என்னன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீசர் வந்து ஒர்க்கிங் மாம் இல்லைன்னா பிஸி மாமாக இருக்கீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. ஏன்னா வந்து எந்த ஒரு பொருளையுமே நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அது வந்து அப்படி ஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ அது ஸ்பாயில் ஆகாது உங்களுக்கு. அதனால் நீங்கள் நிறைய அதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஃபாரின்லலாம் யூஸ்வலாட்டு வந்து ஃபுட்டு எல்லாமே கூட ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம இந்த மாதிரி நமக்கு எமர்ஜென்சிக்கு தேவையான ஐட்டத்தை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணால் போதும். ஏன்னா ஃபுட்டு ஃப்ரீஸ் பண்ணால் நம்மளோட இந்தியன் ஃபுட் வந்து அந்தளவுக்கு ஃப்ரீஸ் ஆகாது. அதனால் இந்த மாதிரி எமர்ஜென்சிக்கு தேவையான இந்த ஐட்டம்,
நான் வந்து ஒரு நாள் இப்போ வந்து நான் ஃப்ரீசர் கிளாஸ் ஸ்டேப்பிள்னு சொல்லிட்டு இந்த 2 ரெசிபி காணிச்சேன்ல, நான் ஒரு நாள் என்னோட ஃப்ரீசரில் எல்லாமே நான் செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்னெல்லாம் நீங்கள் ஈஸியாகிட்டு குக் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜில் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ரீசரில் வந்து ஒரு வீக்கெண்டில் நீங்கள் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி அந்த வீக்குக்கு ஹோல் வீக்குக்கு உண்டான திங்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் போடுறேன். ஸோ இப்போ இது ஃபுல் பாயில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் இதுலேயும் உப்பு போடணும், அதனால தான். ஸோ ஃபுல்லாக கொதிக்கட்டும். பாருங்கள், ஃபுல்லாக பாயில் ஆக ஆரம்பிச்சாச்சு. ஸோ பக்கத்துலேருந்தே மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், இல்லைன்னா கொட்டிடுன்னு. ஸோ இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் இதை நான் ஆஃப் பண்ணிடுவேன். வந்து ஒரு கொதி வந்தாச்சு, வந்துட்டு நான் எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து உப்பு போட போகிறேன். ஸோ ஒரு கப் அளவுக்கு உப்பு போட்டுப்பேன். உப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிசர்வேட்டிவ் ஒன்று, இன்னொன்று வந்து கல் மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஃப்ரீசரில் வச்சான்னா தண்ணி ஊற்றிருக்கோம் பார்த்தீங்களா, அப்போ கல் மாதிரி ஆயிரும்ல, அது ஆகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம உப்பு போடுறோம். ஸோ இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஆறினோடனே நான் வந்து இதை வந்து ஃப்ரீசர் கண்டெய்னரில் ஊற்றிட போகிறேன். ஆறினோடனே காணிக்கிறேன். ஸோ இந்த ஆறியாச்சு. இதை வந்து இந்த பெரிய கண்டெய்னரில் ஃப்ரீசரில் வைக்க வச்சுருக்கேன். இந்த கிளாஸ் பாட்டிலில் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு. ஸோ இது வந்து கிளாஸ் பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டாலும் ஒரு மாதத்துக்கு மேலே வந்து கெட்டு போகாது. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக 2 அணமும் இருக்குது. ஸோ இதையும் வந்து ஃப்ரீசரில் வந்து வைக்க போகிறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஃப்ரீசரில் வச்சுட்டு காணிக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து எப்படி அடுக்கி வச்சுருக்கேன்னு காணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரிட்ஜை வந்து இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். பேக் சைடு ஆஃப் த ஃப்ரிட்ஜ் தான் வந்து ரொம்ப கூலஸ்ட் பார்ட். அதனால் இந்த மாதிரி புளி பேஸ்ட் அதெல்லாமே பின்னாடி வச்சுருங்க, கூலாக இருக்கும். ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் வச்சுருக்கேன். பூண்டு உரித்து கண்ணாடி பாட்டிலில் டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். உள்ளி உரித்து வச்சுருக்கேன். பைனாப்பிள் கிரேப்ஸ் எல்லாம் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பொமிகிரானட்டை உதுத்து வச்சுருக்கேன். இந்த குட்டி ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா இதை கொடுத்துருவேன். கேரட்டு, கீரை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, லெமன், ஸ்ப்ரிங் ஆனியன், தக்காளி, கத்திரிக்காய், கேப்சிகம் எல்லாம் இந்த ட்ரேயில் இருக்குது. அந்த ட்ரேயில் தயிர். ஸோ இது வந்து அந்த மருந்து உண்டுல அது. அப்புறம் இந்த ஏரியா வந்து லெஃப்ட் ஓவர்ஸ்க்கு ஏதாவது மிச்சம் வந்துச்சுன்னா அது இங்கே தான் இருக்கும். மேலே எக்கும் தோசமாகவும் இருக்குது. அங்கே ஃபுல்லாக சாஸ் பாட்டில்ஸும் ஜூஸும் இருக்குது. ஸோ இப்படி தான் என்னோடய ஃப்ரிட்ஜை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரீசரை காணிக்கிறேன் பாருங்கள், என்ன இருக்குல்ல. ஸோ மேலே வந்து ஐஸ் க்யூப்ஸ் அந்த இது இருக்கும். இதில் பாருங்கள் இஞ்சி, பூண்டு, புளி வச்சுட்டேன். இதில் வந்து தேங்காய், ஸ்வீட் கார்னு, அது என்னது பட்டாணி அதெல்லாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அந்த மிச்சம் உள்ள புளி பேஸ்ட்டு இங்கே வச்சுருக்கேன். இந்த இதில் ப்ரெட்டும், இதில் வந்து பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி அதெல்லாம் பனானா எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். மில்க் ஷேக் எதுக்காது. ஸோ நான் டீப்பாக ஒரு நாள் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இப்படி இன்றைக்கி வந்து மார்னிங் எழுந்திரிச்சு உருப்படியாட்டு ஒரு வேலை முடிஞ்சாச்சு.